இழந்ததற்கு இரங்கல் சொல்வதை விட முக்கியம் பெற்றதற்கு நன்றி சொல்வது என்று நான் நினைக்கிறேன். பாலு மகேந்திரா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தது, அளித்தது மிகப்பெரிய கொடை என்று நான் நினைக்கிறேன். அதற்காக நன்றி நவிழலாகத்தான் நான் இதை நினைக்கிறேன். இறப்பது என்பது யாரும் செய்யக்கூடிய, ஏன் எல்லோரும் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் பாலு மகேந்திரா அவர்களின் திறமை எல்லோருக்கும் கைவராது. ஒரு அரிய மனிதர், அரிய தமிழர், அரிய இந்திய சினிமா வித்தகர், உலக சினிமா வித்தகர் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் வேறொரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், என்னுடைய ஃபேஸ்புக்கிலும் எழுதியிருக்கிறேன். இது எனக்கு திகைப்பாக இல்லை, இது எல்லா மனிதருக்கும் நிகழக்கூடிய ஒன்றுதான். வருத்தமாக உள்ளது என்னவென்றால் இன்னும் நிறைய படங்கள் செய்யாமல் போய்விட்ட ஒரு விஷயம்தான். மற்றபடி செய்தவரை என்றென்றும் தமிழ் சினிமா உலகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது, நன்றியுடன் இருக்கும். அவர் கொடுத்த கொடை அவர் படங்கள் மூலமாக மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்கிய தனது சீடர்கள் மூலமாகவும். இவருக்கு வழி அனுப்பும் இந்த விழாவின் பொழுது அவர்களை வரவேற்கும் விழாவாகவும் நான் இதை நினைக்கிறேன். நன்றி பாலு, வணக்கம். ரொம்ப இனிய நண்பர் பாலு மகேந்திரா அவர்களின் மரணம் என்னை ஒரு பெரிய அதிர்ச்சியில் அழுத்தியது. அவர் என்னை விட சிறியவர், அதனாலேயே இந்த மரணம் என்னை தாக்கியது. ஒரு நெகிழ்வான மனிதர், ஒரு அற்புதமான இயக்குனர், ஒரு திறமையான ஃபோட்டோகிராஃப், கேமராமேன், எல்லாத்தையும் விட ஒரு கன்விக்ஷனோட இப்படிப்பட்ட படங்களை தான் எடுக்கணும்னு லைஃப்பில் அவர் ஒரு கன்விக்ஷன் வச்சுருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது எந்த நேரத்தில் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் இப்படி தான் எடுக்கணும், படம்னா இப்படி தான் எடுக்கணுங்கிற இந்த கன்விக்ஷன். அதாவது வியாபார நோக்கு படைந்த நாட்களில் தனித்து நின்னது பாலு மகேந்திரா அவர்கள் தான். அவருடைய எல்லா படங்களையும் நான் பார்த்தேன், ஒரு படம் சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்தாலும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் சமுதாயம் இருந்து அவர் வழிநடத்தப்பட்டு அவர்கள் நிச்சயமாக திரையுலகில் வென்று எல்லாத்தையும் சாதிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது விடையாகிறார். அவர் மாதிரி படம் எடுக்கணும், அவர் மாதிரி சின்ன படங்களாக அழகாக நல்ல படங்களாக எடுக்கணும், அந்த ஒரு உணர்வு எல்லா இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறார் என்பது நல்ல விஷயம். அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். அவர் கூட பிறப்பவர்கள் அவருடைய சிஷ்யர்கள் அவருடைய சிஷ்யர்கள்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் அவர்களெல்லாம் அவர் பெயரை காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது.